श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தின ஸ்லோக அர்த்த அனுசந்தானம் 57வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தோடைய பழமையை தெரிவிக்கிறார் சுவாமி. அது புதியதாக இருந்தாலும் இகழ்வுடையது இல்லை, பழையதாக இருந்தாலும் சிறந்தது என்று நிர்மாணிக்க முடியாது. பழசுன்றதுனால மட்டும் அது சிறந்ததுன்னோ இல்லை புதுசுன்றதுனால மட்டும் அது இகழ்வுடையது என்றும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி இந்த 57வது ஸ்லோகத்தில். யதிக்ஷ்மாபிருத்ருஷ்டம் मतमिह नवीनं तदपि किं ततः प्रागेवान्यत् वद तदपि किं वर्णनिकषे निशाम्यन्तां यद्वा निजमतितिरस्कारविगमात् निरातङ्गाष्टङ्कद्रमिडगुहदेवप्रभृतयः यतिक्ष्माभृदृष्टं मतमिह नवीनं तदपि किं ततः प्रागेवान्यत् वद तदपि किं वर्णनिकषे निशाम्यन्तां यद्वा निजमतितिरस्कारविगमात् निरातङ्गाष्टङ्कद्रमिडगुहदेवप्रभृतयः. ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பகவத் ராமானுஜரால் விஸ்தரிக்கப்பட்டது. முன்னாடியே ஆழ்வார் ஆச்சாரியர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அந்த பகவத் ராமானுஜர் தற்போதையவர். எனவே அவரால் காணப்பட்ட மதம் புதியது, சிறப்புடையது இல்லை. பௌத்த சங்கராதி மதங்கள் அவர் காலத்துக்கு முந்தியது, பழமையானது, அதனாலேயே அது சிறப்புடையது என்று கூறுபவர்கள் கூற்றுக்கு பதிலாக அமைந்துள்ளது இந்த ஸ்லோகம். உடையவர் இப்போதானே வந்தார், இதுக்கு முன்னாடி சங்கரர், அதுக்கு முன்னாடி பௌத்தர். உடையவரால் இந்த உலகில் பார்க்கப்பட்ட விசிஷ்டாத்வைத சித்தாந்தமானது புதியது தான். அதனால் என்ன குறை உங்களுக்கு? இதைவிட வேறான பௌத்தர் போன்ற மதங்கள், இதைவிட முற்பட்ட மதங்கள் தான் இருக்கட்டுமே. அதனால் என்ன சிறப்பு அவர்களுக்கு? சிறப்புடைமைக்கும் சிறப்பு இன்மைக்கும் பழமையும் புதுமையும் காரணமாகாது. வேதத்தை முற்றும் தழுவிய மதம்தான் காரணம். அது எங்கள் மதத்துக்கே உரியது. நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டோம், பழமைதான் காரணம் என்று சொன்னால், அப்போது உங்கள் மதத்திற்கு தோன்றுவதற்கு முன்னாலேயே, நெடுங்காலம் முன்னாலேயே எங்கள் மத பிரவர்த்தகர்களான டங்கர், திரமிட பாஷ்யக்காரர், குகதேவர், போதாயனர், வகுலாபரணர், ஆளவந்தார் போன்ற பலர் இருந்துள்ளனர். அவர்கள் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். அவர்கள் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பரப்பி வந்துள்ளனர். அவர்கள் இயற்றிய நூல்களை பாருங்கள், அதை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் வேதத்தினுடையவும் பிரம்மசூத்திரத்தினுடையவும் பதச்சுவையையும் வாக்கிய சுவையையும் ஆராய்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றின் எழுத்தின் சுவையையும் ஆராய்ந்து இயற்றியுள்ளனர் என்பது புலனாகும் உங்களுக்கு. அவர்களை சாக்ஷாத் பின்பற்றியே பகவத் ராமானுஜரும் உபதேசம் செய்துள்ளார். ஸோ இந்த உபதேச எழுத்துக்களை உரைக்கல்லில் உரைத்து பார்த்தால் உபனிஷத்தின் கருத்துக்கள் முழுவதும் பின்பற்றுவது எந்த மதம் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஆகையால் உபனிஷத்தை உருக்கு குலைக்காதது இந்த மதம். டங்கர், திரமிட பாஷ்யக்காரர், குகதேவர், வகுலாபரணர் போன்ற பழமையான மதம் இந்த மதம், பகவத் ராமானுஜ சித்தாந்தம். ராமானுஜ சித்தாந்தம் என்று பெயர் வந்தது அவர் பலருக்கு நல்ல உபதேசம் செய்ததால் மட்டுமே அல்ல, அது அவரது தோற்றுவிக்கப்பட்டதால் இல்லை, அது அவரால் தோற்றுவிக்கப்படவில்லை. அவர் விஸ்தரித்தார், பல பேருக்கு அதை கொண்டு சென்றார் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. யதிராஜருடைய விசிஷ்டாத்வைத மதம்
இந்த ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்ரீ பாஷ்யகாரர் இந்த உலகில் தாமே கண்டு வெளியிட்டார் என்றும், ஆதலின் அந்த சித்தாந்தம் புதியது என்றும், பிற மதங்கள் இதற்கு முன்பே தோன்றியவையால் அது பழமையானது என்றும் சிலர் கூறுகின்றனர். அவர்கள் கூறுவதை உண்மை என்று வைத்து கொண்டாலும் தோஷமில்லை. நம் சித்தாந்தம் புதியதென்றாலும் அதற்கு தாழ்வில்லை. அவ்வாறே பிற மதம் பழமையானது என்பதால் அதற்கு உயர்வு கூற முடியுமா? எந்த மதம் வேதத்தை முற்றும் தழுவுகிறதோ, எது முரண்பட்டது என்று ஆய்ந்து பார்த்து உயர்வு தாழ்வுகளை நிர்ணயிக்க வேண்டுமோ, பழமை புதுமைகளை மட்டும் கொண்டு ஆராயலாகாது. மேலும் உண்மையை ஆராய்ந்தால் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் ஸ்ரீ பாஷ்யகாரர் புதிதாய் ஒன்றும் தான் தோன்றியாய் கண்டதும் அன்று. இது வேதம் போல் அனாதியானது. ஸ்ரீ பாஷ்யகாரருக்கு நெடுங்காலம் முன்னாடியே போதாயனர், தங்கர், திரமிடர், குகதேவர், நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார் முதலிய பல ஆச்சாரியர்களும் இந்த சித்தாந்தத்தை பரம்பரையாய் உபதேசம் செய்து வந்திருக்கின்றனர். அவர்கள் வெளியிட்ட சித்தாந்தத்தை கண்டிக்க ஒருவரும் முன்வரவில்லை. ஆதலால் எந்தவித தடையும் இல்லாமல் அவர்கள் இந்த சித்தாந்தத்தை பரவச் செய்து வந்தனர். மேலும் அவர்கள் வேதத்திலோ பிரம்மசூத்திரத்திலோ வாக்கியம், பதம் ஆகியவற்றின் சுவாரஸ்யத்தை மட்டும் கொண்டு சித்தாந்த கிரந்தங்களை இயற்றவில்லை. அக்ஷரம் அக்ஷரமாக சுவாரஸ்யம் பார்த்து நேரிய அர்த்தத்தை நிச்சயித்து வேதாந்த கிரந்தங்களை இயற்றியுள்ளார்கள் என்பது வெளிப்படை. ஆகவே டங்கர் முதலிய பூர்வாச்சாரியர்களின் சித்தாந்தத்தை அக்ஷரங்களின் சுவாரஸ்யத்தை பார்த்து நிச்சயித்தல் என்னும் முறைக்கல்லில் வைத்து பார்த்தால் இதன் ஒப்புயர்வற்ற மதத்தின் உயர்வு அறியலாம். இந்த கருத்தை திருவுள்ளத்தில் கொண்டே ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீ பாஷ்யத்தின் தொடக்கத்தில் பூர்வாச்சாரியர்களின் கொள்கையை தழுவி பிரம்மசூத்திரங்களின் அக்ஷரங்கள் உரையிடப்படுகின்றன என்று கூறினார். உண்மையில் ஸ்ரீ பாஷ்யகாரர் அவர்கள் வழியாக உள்ள சித்தாந்தத்தையே எல்லா அறிஞரும் நன்கு அறியும்படி புதிய உருக்கொடுத்து தம் ஸ்ரீ சூக்திகளில் வெளியிட்டு மகோபகாரம் செய்ததை கொண்டு ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தம் என்று பெயரிட்டனர். ஆகவே இந்த மதம் புதியது என்ற வாதமும் வீண் பிதற்றலாகும் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. எதிராஜரால் காண்பிக்கப்பட்ட மதம் என்பது இப்பொழுதுவானால் புதியதாக இருக்கலாம் உங்களுக்கு. அதனால் என்ன? வேறு மதங்கள் இதற்கு காலத்தால் முற்பட்டவையாக இருக்கலாம். அதனால் தான் என்ன? மத்தியஸ்தர்களே, உரைகளில் உரைத்து உங்களுடைய மனச்சாட்சியை அசட்டை செய்யாமல் பாருங்கள். டங்கர், திரமிடர், குகதேவர் முதலியவர்கள் கூறியவற்றை இது மட்டுமே ராமானுஜர் கூறியிருக்கிறார். அதில் எந்தவித குறையும் இல்லாதவர் என்பது விளங்கும். புராணம் ஒரு காவியம் காலத்தால் முந்தையது என்பதனால் சிறந்தது என்றோ, நவீனம் என்பதனால் மட்டம் என்றோ சொல்ல முடியாது. அதை நன்கு நோக்கி இரண்டையும் சீர்தூக்கி கவனிக்க வேண்டும் என்று காளிதாசன் கூறிய கருத்தை சுவாமி இங்கு அப்படியே நமக்கு காட்டி அருள்கிறார். அஸ்மத் ஆச்சாரியன் இதை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதுக்கு முன்னாடி பத உரையை பார்ப்போம். யதிக்ஷ்மா திருஷ்டம் மதமிக நவீனம் ததபி கிம் ததப்ராகே வான்யத் வத ததபி கிம் வர்ண நிகஷே நிஷாம்யந்தாம் யத்வா நிஜமதி திரஸ்கார விகமாத் நிராதங்காஷ்டங்க திரமிட குகதேவ பிரபுதய. இக இந்த உலகில் யதிக்ஷ்மாபிருஷ்டம் உடையவரால் காணப்பட்ட, யதிராஜனால் காணப்பட்ட மதம் சித்தாந்தம் நவீனம் புதியதே. ததபிக்கிம் அதனால் என்ன குறை? அந்யத் பிற மதம், தத் பிராகவே அதற்கும் முற்பட்டது. ததபிக்கிம் அதனால் என்ன உயர்வு? வத சொல், யத்வா யத்வா அல்லது நிஜ மத தங்கள் மதத்துக்கு திரஸ்கார விகமாத் மறுப்பு இல்லாமையால், நிராதங்காக பயமற்றவர்கள். யாரு? டங்க திரமிட குகதேவ பிரபுத்தையாக. டங்கர், திரமிடர், குகதேவர் முதலியவர்களின் சித்தாந்தத்தை வர்ணநிகஷே நிஷாமியந்தாம், வர்ணநிகஷே எழுத்தின் சுவையை காணவல்ல உரை கல்லில் நிஷாமியந்தாம் பார்க்கப்படட்டும், ஆராயப்படட்டும். அவர்களுடைய சித்தாந்தத்தை எழுத்தின் சுவையை உரைக்கல்லில் ஆராயப்படட்டும் என்கிறார் சுவாமி. ஸோ இந்த 57வது ஸ்லோகம் ஓர் அறிவுபூர்வமான விமர்சனம், ஆச்சரியமான விமர்சனம். எதிராஜருடைய விசிஷ்டாத்வைத மதம் பிற்காலத்தில் தோன்றியது. சங்கரருடைய மதமோ பழங்காலத்தியது, அவருக்கு எதிராஜருக்கு முன்னாடியது.
ஆகவே அத்வைத மதமே சிறந்தது என்கிறார்கள் அந்த மதவாதிகள். மதங்களின் உயர்வு தாழ்வுக்கு பழமையும் புதுமையும் காரணமாகாது. மகாகவி காளிதாசர் கூறுகிறார், புராணமித்யேவ நசாது சர்வம் நச்சாப்பி காவியம் நவமித்யவத்யம் சந்தப்பரீட்ச அந்யதரத் பஜந்தி மூடகா பரப்பிரத்யய நேய புத்தி. புராணமித்யேவ நசாது சர்வம் நச்சாப்பி காவியம் நவமித்யவத்யம் சந்தப்பரீட்ச அந்யதாத் பஜந்தி அந்யதரத் பஜந்தி மூட பரப்பிரத்யய நேய புத்தி. பிராச்சீனம், பழையது என்பதால் ஒரு காவியம் உயர்ந்ததாகவோ சிறந்ததாகவோ ஆகாது. நவீனம், புதியது என்பதால் ஒன்று குற்றமற்றதாக ஆகாது. கற்றறிந்த நல்லோர்களும் புதியதையும் பழையதையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து எது சிறந்தது என்று முடிவுக்கு வருவர். மூடர்களோ அறிவிலிகளோ பிறர் சொல்வதை கேட்டு அதை நம்பி அதையே சரி என்று பேசுவர். எனவே மகாகவியின் கருத்துப்படி சிறப்பிற்கு பழமையோ புதுமையோ காரணமல்ல, வேதம் முதலிய பிரமாணங்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், அதுதான் காரணம். பிரமாணங்களுக்கு விருத்தமாய் தவறான கருத்துக்களை கொண்ட மதம் ஏற்பதற்கு தகுதியற்றது. பிராச்சீன மதமே ஏற்பதற்கு உரியது என்பாயாகில் சங்கர மதத்தை விட பௌத்த மதம் பிராச்சீனமாயிற்றே. அப்போ அது பெரியதா, அது சிறந்ததா? சூன்யவாதத்தையே வாதிகள், அந்த அத்வைதிகள் ஏற்க வேண்டி வரும். பொன் சிறந்ததா அல்லது மட்டமா என்பதை அறிய உரைக்கல்லில் உரைத்து பார்த்து எது சிறந்தது என்று அறிவார்கள், தங்கத்தை. எனவே மதங்களையும் அறிவாகிய உரைக்கல்லில் உரைத்து ஆராய்ந்து பிரமாணங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் மதமே புதியதாயினும் சிறந்தது. அத்வைத்தம் பிரமாணங்களுக்கு ஏற்றதாக இல்லாதபடியால் அதை ஏற்பதற்கு இல்லை என்கிறார் அஸ்மத் ஆச்சாரியர். பிடிவாதமாக பிராச்சீன மதம்தான் சிறந்தது என்று கூறினால் சரி, ராமானுஜர் விளக்கிய விசிஷ்டாத்வைத மதமே எல்லா மதங்களை காட்டிலும் பிராச்சீனம், பழமை வாய்ந்தது. அது எப்படி என்கிறீர்களா? டங்காச்சாரியர், திரமிட பாஷ்யக்காரர், குகதேவாச்சாரியர், போதாயனர், பகுலாபரர், நாதமுனிகள், யாமனமுனிகள் ஆகிய விசிஷ்டாத்வைதிகளான ஆச்சாரியர்கள் சங்கராதிகளை காட்டிலும் பிராச்சீனர்கள். அவர்கள் கொண்ட விசிஷ்டாத்வைத கருத்துக்களுக்கு பிரமாணங்களுடைய பாதிப்பு இல்லாததால் அச்சமில்லாமல் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். பிற்காலத்தவர்களுக்கு அவர்கள் வகுத்த உரைகள் மிக விஸ்தாரமாகவும் சில வியாக்கியானங்கள் மிகவும் சுருக்கமாகவும் இருந்ததாலும் போதாயன விருத்தி, திரமிட பாஷ்யம், வாக்கிய கிரந்தம் ஆகிய உரைகள் பிற்காலத்தவர்களுக்கு புரிந்து கொள்ள மிகவும் கடினமாயிருந்தபடியாலும் ராமானுஜர் பிற்காலத்தவர்களுக்கு ஏற்ப எளிய நடையில் அவர்களுடைய கருத்துக்களை கொண்ட விஷயத்தையே ஸ்ரீபாஷ்யத்தை இயற்றி அருளினார். நம்மாழ்வாரும் பாமரர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தமிழ் மொழியில் உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் நம் சரீரத்தை ஜீவாத்மா தர்மபூத ஞானத்தினால் எப்படி வியாபித்து பறந்து உள்ளதோ சரீரம் முழுவதும், அதே போல விசித்திர சக்தியை உடைய பரமாத்மா உலக அனைத்தையும் ஸ்வரூபத்தாலே வியாபித்திருக்கிறான். அது உலகம் முழுவதும் ஜீவாத்மாவும் அவனுக்கு சரீரம் என்று விசிஷ்டாத்வைதத்திற்கு வேர் போன்ற ஷரீர ஆத்ம பாவ கொள்கையை திருவாய்மொழியில் அருளினார் வகுளாபரணரான நம்மாழ்வார். ஆக பல வகையிலும் நம்மை ராமானுஜர் உடையவர் மதமே சிறப்புள்ளது, பழமையானது, வேதத்தை சார்ந்தது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. ஓர் அறிவு வரலாறு பூர்வமான விமர்சனம் இப்போது. ராமானுஜ மதம் புதியது, சங்கர மதத்திற்கு பிற்பாடு சொல்லப்பட்டது ராமானுஜ மதம் என்று ஒரு வரலாற்று ஆராய்ச்சி. அதை கொண்டு நவீனம் என்பதால் ஏற்க வண்ணாதது என்று முடிவு செய்யலாமோ? அது தப்பு. நவீனம் என்பதால் ஏற்க வண்ணாதது என்று முடிவு செய்ய முடியாது. உண்மையில் நவீனம் அத்வைதத்திற்கு பிற்பட்டது என்று கூறும் வாதமே தப்பு. ஆகவே இது குணத்தால் ஆய்ந்து ஏற்கப்பட நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை விஸ்தாரமாக விசாரிக்கின்றன இந்த ஸ்லோகமும் உரைகளும். அதுவரை இந்த இடத்துல காளிதாசன் சொன்னபடி அறிவிலிகள் தான் இந்த மாதிரி மேலோர் முடிவின்படி நடப்பது உச்சிதம் என்று கூறுவார். சான்றோர்கள் தம் புத்தியாகிய உரைக்கல்லில் தேய்த்து பார்த்து எது சிறந்தது என்று தீர்மானிப்பார்கள். இதை மத வரலாறு ஆராய்ச்சி விஷயத்தில் கை கொள்ள வேண்டும்.
ராமானுஜருக்கு முந்தைய காலம் சங்கரருடையது. அதுகொண்டு மட்டுமே ராமானுஜ மதம் புதிது, ஏற்க உரியது இல்லை என்று நிர்ணயம் செய்யாதீர்கள். அப்படி செய்வது அறிவீனம். உண்மையில் இந்த மதம் மிக பழையது. ராமானுஜர் தான் முதலில் உருவாக்கினார் என்று நினைப்பதே தவறு. அப்படி அவர்தான் உருவாக்கினார், சங்கரருக்கு பிற்பட்டர் என்ற காரணங்கள் உண்மையான ஆனாலும் கூட அதுவே அந்த மத ஏற்புடைமைக்கு இடையூறா? இல்லையே. இதை தூக்கி எறியுங்கள், ராமானுஜர் காலத்தில் பிறந்தது என்ற தப்பான கொள்கையை. இது டங்கர், திரவிடர், குகதேவர் போன்றோர் இயற்றிய நூல்கள், போதாயனரின் விருத்தி கிரந்தம், இவையெல்லாம் சான்றுகள். அவை அடிப்படையில் பிரம்மசூத்திர வியாக்கியானம் இயற்றினார் ராமானுஜர். அதையே அவரே தெரிவிக்கிறார். இனி உட்புகுந்து கருத்துக்கள் அறிவு அடிப்படையில் ஏற்புடைத்ததா? கருத்துக்கள் பிராமாணிக்கமா? பண்டைய வேதாதிகளுக்கு முரண்பாடு இல்லாது இருக்கிறதா? இதெல்லாம் ஆய்வதுதான் சான்றோர்கள் செய்வர். இதை எல்லாம் சாமானியர்கள் செய்ய முடியாது. நம்மாழ்வார் பழையவர், மூதுவர், சங்கரருக்கு முந்தையவர். அவருடைய திருவாய்மொழியை படியுங்கள். ஜீவ ஐக்கியம் மறுக்கப்படுகிறது அங்கு. இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, இதற்கு முன்பு தற்காலம், எதிர்காலத்தில் என்கிறார். எப்பொழுதும் இருப்பர் இந்த பரஸ்பர அபேதம். சுவாரஸ்யம், சங்கரர் எதிர்நோக்குகிறார். அதாவது திடவிசும் பெரிவழி, ஷரீரி பாவம். அதை அவர் தெரிவிக்கிறார். தங்காதிகள் வரிசையில் நம்மாழ்வாரையும் எண்ணுகிறார்கள் முறைக்காரர்கள். சரியான விஷயம். ஆக ராமானுஜ மதம் ஏற்படுத்ததா என்று நிர்ணயிக்க வெறும் வரலாற்று பழமையை மட்டும் கையில் எடுக்காதீர். இதில் பிராமாணிக்கத்துவம் எடுத்து சொல்லப்படவில்லை. ஆயினும் நவீனத்துவம் என்ற தோஷம் சொல்லாதீர் என்ற அடிப்படை வாதம் வலியுறுத்தப்படுகிறது. உரைக்கல்லில் உரைத்து பார், தெரியும். அப்போது தான் தோன்றியாக சொல்லல் தகாது. நமது வேதாந்திகளின் பிராமாணிக்கத்துவம் அடிப்படையில் ஏற்புடையது எது என்று ஆராய வேண்டும். அடியன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.